பரட்டை இன்னைக்கு சொக்குப்படி போடுறேன் மாமா. கச்சிலை பஞ்சனை இருக்குது சொன்னாலே எங்கெல்லாம் தேடி வருகிறேன், என்னுடைய கச்சிலை காணவில்லை. கச்சிலை கச்சிலை பாத்தா? ஏய், என்னுடைய மனைவி கச்சிலை பார்த்தா? கச்சிலை கச்சிலை என்ன எப்பொழுது பார்த்தாலும் எப்பொழுது கலகலன்னு இருப்பாயே, இப்படி இருக்கு உண்மை என்ன உனக்கு? போது நிறுத்துங்கள், என் இடத்துல நீங்கள் வாவார்த்தையே ஆட வேண்டாம். என்ன ஒரு நாட்டு மன்னவர் எப்பா கச்சிலை, நீ என்னிடத்தில் வா வார்த்தை பேசு, அப்படி பேசாது. சொல்லு கச்சிலை நல்லா தெரியா? என்ன ஒரு அழகான முகத்தை எப்படி காட்டுறா பாரு. என்ன இப்படிக்கு இப்படிதான் பேசணும். நல்லா இருக்குது உன் மூஞ்சி. கண்ணால பாத்தியா? எங்க பாக்குறது பாக்குற மாதிரி. கச்சிலை, அழகான உன் முகம் இப்படி வாடி கிடப்பதற்கு காரணம் என்ன? ஒரு நாட்டு மன்னவர் வந்த வேலையை முடிந்தவுடனே கானகத்தில் இருந்து வீட்டுக்கு திரும்பி சென்றிருக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். ஆனால் நீங்கள் இங்கே தங்கிவிட்டீர்கள். நீங்கள் இங்கே தங்கிவிட்டதனால் இந்த நாட்டுக்கே நீங்கள் மன்னரா என்று எனக்கு சந்தேகப்பட்டது. கச்சிலை, என்ன ஒரு வார்த்தை உரைத்து விட்டாய் பார்த்தாயா? ஒரு நாட்டு மன்னன் என்னை பார்த்து உனக்கு நாடு இருக்கிறதா நகரம் இருக்கிறதா இப்படி சந்தேகப்படுகிறாயே, இப்படிப்பட்ட சந்தேகம் உன் நெஞ்சில் என்னை பற்றி உனக்கு எப்படி வந்தது? அப்படி என்றால் உங்களுடைய நாட்டுக்கு என்னை அழைத்து செல்லுங்கள், பின்பு நம்புகின்றேன் இந்த நாட்டுக்கே நீங்கள் தான் மன்னவர் என்று. என்ன என்னுடைய நாடு கனவுக்கு அழைத்து செல்ல வேண்டும்? ஆமா. அப்படி அழைத்து சென்றால் என்னை மன்னன் நம்புவாயா? நிச்சயமாக. கச்சிலை, இப்போதே புறப்படு, என்னுடைய நாட்டுக்கு அழைத்து செல்கிறேன். ஓடிவா ஓடிவா. நாட்டுக்கு வர வேண்டும் சொன்னாய். ஆமா. இவ்வளவு தாமதம் வரைய என் நாடு எப்படி இருக்கிறது? எங்கங்க இருக்கு? நான் பார்க்கவே இல்லையே. கச்சிலை, இத பார்த்தாயா? ஆமாங்க. இதிலிருந்து கனகு நாட்டின் எல்லை ஆரம்பம். அப்படியா? எல்லைப்புறமே எத்தனை போல அழகாக இருக்கின்றது, அரண்மனை எத்தனை போல அழகாக இருக்கும். அரண்மனையை பார்க்க வேண்டும் அத்தான். அரண்மனை பார்க்க போகிறேன். ஆமா. ஓடிவா ஓடிவா. ஆமாங்க, எவ்வளோ ரெண்டு மூணு பாத்ரூம். இப்போதாவது என்னை மன்னன் என்று நம்புகிறாயா? ஆனா அரண்மனை உள்ளே இருப்பது யார்? என்னுடைய அத்தையா, என்னுடைய மாமாவா, என்னுடைய மச்சினமாரா, நாத்தனாரா, யாருங்க இருக்குது? மச்சினமார ஒரு 10 பேர் இருப்பாங்களா? எதுக்கு? யாருக்கு? மனமரத்துல இல்ல, உங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் பார்ப்பாங்க, உங்களை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் பார்ப்பாங்க. அதனால தான் ஊசி கீசி போடுவாங்கல்ல. மச்சினா ஊசி போடுவாரா? உடம்பு சரியில்லைனா. அப்படியா? கட்டளை இருந்தாலும் என் குடும்பத்தின் மீது உள்ள அக்கறை எப்படி கேட்கிறாய்? அப்படி இருந்தாலும் இந்த அரண்மனையில் உனக்கு மாமனாரோ மாமியாரோ நாத்தனாரோ முத்தாரோ மைத்தரோ எவருமே கிடையாது. அப்படி என்றால் அரண்மனை உள்ளே இருப்பது யார்?
அரண்மனைக்குள்ள யார் இருப்பா தெரியுமா? யாருங்க? என்னுடைய மனைவி கனகவள்ளி தான் இருப்பா. ஐயோ! அம்மா, ஏய், வாயா இது நம்ம இருபேடு கிராமத்துல போட்ட காவா மாதிரி இருக்குது. ஏன் என்னிடத்திலே கல்யாணமானதை மறைத்து விட்டீர்கள்? கட்டளை கோபித்துக் கொள்ளாதே. உன்னுடைய அழகை பார்த்து 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 எனக்கு திருமணமானதே மறந்துட்டேன். வானாயப்பா அழகு சொல்லாத. சொல்லிட்டாளுங்க. மூஞ்சி டொக்குடாரி மகதான். அப்படியா? இருந்தாலும் அழகு. டேய், அழகு வானா கட் பண்ணு. நல்லா இல்லன்னா நான் மேஸ்திரி கூட்டிட்டு வந்து பட்டிட்டிங்கறீங்க. பார்க்க முடியும். இறக்கத்தாவல் தான். கட்டளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஒரு நாள். ஆண்டவர் உன்னை அழகாக படுத்துறார். டேய், அழகு வானாடா. அம்மா அது சும்மா பெண்ணுக்குதே. கட்டளை சொல்லுங்க. தன்னுடைய அழகு அடுத்தவருக்கு தெரியாது. தெரியாது. என்னுடைய அழகு எனக்கு தெரியாது. பாபுக்கு தான் தெரியும். அத பார்த்து சொல்லிட்டாங்க. அதனால நீ எப்பொழுதுமே அழகு சிலைதான். அப்படியா? இருந்தாலும் உள்ளே இருப்பது என்னுடைய அக்கா. உண்மைதான். ஏன்னா எனக்கு முன்பதாக வாக்கப்பட்டவள் அல்லவா? அப்படித்தான். நீங்கள் அவளை எடுத்துட்டு சென்று திருமணத்திற்குண்டான சம்மதத்தினை மட்டும் வாங்கிட்டு வாங்களேன். அவ்வளவுதானே? ஆமா. கச்சிலை இப்போதே சென்று உனக்கும் எனக்கும் திருமணம் என்று சம்மதத்தோடு வருகிறேன். ஆனா என்ன? எந்த ஒரு பெண்ணும் யாரை வேண்டுமானாலும் விட்டு கொடுத்து விடுவார்கள். தொட்டுதாலி கட்டிய கணவனை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டார்கள். அப்படி என்றால் அதுவும் இந்த இரும்பேட்டில் இருக்கிறவங்களும் ஜித்துங்க. ஏன் அப்படி சொல்ற? நீ எதனா ஒண்ணு பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னா மூளை வீட்டுல தள்ளி பின்கால வதிப்பாளுங்க. அப்படியா? அதனால அவளுங்க கிட்ட போய் நேக்கா பேசி நீங்க திருமணத்திற்குண்டான சம்மதத்தினை வாங்கிட்டு வரணும். என்ன செய்ய வேண்டும்னா? கானகத்திலே மிருகடத்திலே வேட்டையாட வேண்டும் என்பதற்காக சென்றேன். அப்பொழுது ஒரு பெண் என்னை பார்த்தால் காப்பாற்றினால் அவளை அடுத்து வந்திருக்கிறேன்னு சூட்சமா சொல்லணும். அதை விட்டு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி போறேன்னா மூக்க வச்சு சேர வளர்த்துருவாங்க. பக்குவமா பார்த்து பேசி கூட்டுவாங்க. அப்படியே உங்களுக்காக நான் பஞ்சனியிலே காத்து கொண்டிருப்பேன். கச்சிலை அத்தான் உங்களுக்காக நான் பால் பீ எடுத்து வச்சிருக்கேன். சாரி, முதல்ல எடுத்து வச்ச பால். ஐயோ தப்பு தப்பு நான் சாப்பிடுறேன். மன்னிச்சிருங்க. ஐயோ எனக்கு அப்படி ரோலிங் ஆச்சு, ஒரு ஃப்ளோல வந்துச்சு. சாரி. இருந்தாலும் பாலும் பழம் எடுத்து வச்சிருக்கிற சாப்பிடுங்க. அப்படியா? இப்போதே சென்று சம்மதத்தோடு வருகிறேன். அப்படியா? அது வரைக்கும் அந்த வார்த்தையா? எங்க டேங்க் கட்டி விருந்தினர் மாளிகை. டேங்க் கட்டில அங்க போக மாட்டேன். ஆகையால் என்னுடைய விருந்தினர் மாளிகை சென்று சற்று ஓய்வு பிறகு வருகிறேன். அப்படியே ஆகட்டும். நீ உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். என் சொல்லு குஞ்சு, என் தவறு குஞ்சு, இது கருப்பு குஞ்சு. என்ன இது? நானோ காட்டுக்கு சென்று 9 மாதங்கள் ஆகியது. ஆனால் 9 மாத காலத்தில் என்னுடைய மனைவி அரண்மனை தன்னந்தனிமையில் எப்படி இருக்கின்றாளோ அவளை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. சரி, இப்போதே அரண்மனைக்கு சென்று என் மனைவியை நான் பார்க்க வேண்டும். கனகவள்ளி, 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 நான் காட்டுக்கு சென்று வேட்டையாடி வருவதற்கு காலத்தாமகிட்டது. அப்படியா? இருந்தாலும் நீ எப்படி இருக்கின்றாய்? நலத்தானே? அத்தான், என்ன? நான் நலமாகத்தான் இருக்கின்றேன் அத்தான். அப்படியா? பந்தையிலிருந்து என்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, சற்று குனிந்து என்னுடைய வயிற்றை பாருங்கள் அத்தான். நானோ இப்பொழுது 9 மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்றேன் அத்தான். என்ன? 9 மாதம்? ஆமாங்க. எத்தனை ஆண்டுகள் குழந்தைகள் என்று போகாத கோவிலா, ஏறாத மலையா, இப்படி எல்லாம் ஏறி நம் நாளை கழித்து விட்டோமே. உண்மைதான். ஆண்டவர் பார்த்தாயா, தகுந்த நேரத்தில் நமக்கு ஒரு மயிலை கொடுத்திருக்கின்றான். கனகவள்ளி, இன்று முதல் கொண்டு உன் பாதமாக பட்டது இந்த மண்ணிலே படக்கூடாது. அப்படியா? அமர் அமர் அமர். கனகவள்ளி, பிள்ளைகளா குறையை போக்க வந்த என் தெய்வமே, எத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லை என்று நாம் எப்படியெல்லாம் வருகின்றோம், எத்தனை அவமானப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவன் நமக்கு அழகான குழந்தை இருக்கின்றான். கனகவள்ளி, இந்த நேரத்தில் இந்த தந்தையோட உள்ளம் எப்படி சொல்லவா? எப்படி இருக்கீங்க கனகவள்ளி? மலர் கொடுத்தேன் கை குழுங்க வளையலித்தேன் மங்கை எங்கள் ராஜாத்தி சீதானி, இது ஒரு சீராட்டம்மா, நெஞ்சில் எடுத்தாலாட்டம்மா. கனகவள்ளி, என்னங்க? இன்று முதல் கொண்டு முதல் கொண்டு
உன்னை ஒரே ஒரு நொடி கூட நான் பிரிய மாட்டேன். அப்படி அங்க இதற்காகங்க உனக்காக உனக்காக என் பலத்தை பெற்று விட்டாய். அப்படியா? அது மட்டுமா? உன் கைக்கு கையாக கையாகவும் காலுக்கு காலாக காலாகவும் தோளுக்கு தோளாகவும் தோலாகவும் உனக்காக நான் இருப்பேன். அப்படி அங்க இருந்தாலும் இந்த நல்ல நேரத்தில் நல்ல நேரத்தில் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். அப்படியா? என்ன விஷயங்க? கரவள்ளி, என்னங்க? நான் நாட்டுக்கு சென்றேன் அல்லவா? ஆமாங்க. அங்கிருந்து ஒரு விருந்தினர் அழைத்து வருகிறேன் நம்முடைய மாளிகை. அப்படியா? என்னங்க? என்ன? இந்த விஷயத்தை முதல்ல சொல்லி இருக்க கூடாதா? அப்படியா? அந்த பெண்ணை சீக்கிரமா அடிச்சுடுவாங்க. அழைத்து வரட்டுமா? கரவள்ளி, அழைத்து வரட்டுமா? ஆகட்டும். கச்சிலை, அடியே கச்சிலை, மாடு வந்துச்சா? ஏய், நல்லா சொன்னாங்கடி. பால்கார பொண்ணை யாருமே லவ் பண்ணாதீங்க, 4 மணி ஆச்சுன்னா டப்பா தூக்கின்னு போட சொன்னாங்க. பாத்தியா, உன் புத்தி காமிச்சிட்டு பாரு. ஏய், பால்காரன் மாட வருது. சரி, உன்னை எங்க உட்கார சொன்ன? நீ என்னடி வேலை பண்ணிருக்க? ஏன்? அப்படியா? சரி, இருக்கட்டும். கனவள்ளி, என்னங்க? இருந்தாலும் என்னடி? அக்கா வீட்டுக்கு சென்று உங்களுக்கு எனக்கு திருமணத்திற்கு உண்டான சம்மதத்தினை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அமிச்சா அங்க போய் யார் மீன் விற்கிற பொம்பளை கிட்ட பேசுங்கிறா. என்னது? மீன் விற்கிற பொம்பளையா? அடி பாவி, அவளை பார்த்தால் அப்படியா தெரியுது உனக்கு? யாருங்க? அவள் யார் தெரியுமா? யாருங்க? இந்நாட்டுக்கே மகாராணி, என்னுடைய மனைவி கனகவல்லி. எப்படி இருக்கின்றார்? என்னம்மா? அக்காக்கு என் வயிறு வீங்கி கொடுத்து வயிறு ஏண்டி என்ன சொல்ற? ஒரு பெண்ணாக பிறந்தவர் ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசலாமா? என்னுடைய மனைவி கனகவல்லி இப்ப எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்கின்றார்கள்? 9 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றாள். அது மட்டுமா, நான் தந்தையாக போகின்றேன், தந்தையாக போகின்றேன், தந்தையாக போகின்றேன். நான் தான் பைத்தியம், நான் தான் லூசு, நான் தான் மென்டல். முதல் முறையாக குழந்தை பிறக்க போகும்போது ஆண்கள் எல்லாம் பைத்தியம் ஆயிடுங்களா? என்ன செய்வது? ஒரு குழந்தையாகப்பட்டது இந்த மண்ணிலே பிறந்து எங்களை பார்த்து அப்பா என்று அழைக்கும் போது அளவில்லாத சந்தோஷம். ஆகையால் தான் நானும் அப்படிக்கின்றேன். என்னங்க? என்னங்க திருநாய் சத்தம் அதிகமா கேக்குது? அப்படியா? கனவள்ளி, இப்போயே கார்பரேஷனுக்கு போன் பண்றேன். அந்த நாய் வண்டி மட்டும் வர வச்சு. என்னங்க? அந்த திருநாய் காலை இப்பயே போய் உடைங்க. நாய் சத்து உன்னை கஷ்டப்படுகிறதா? ஆமாங்க. ஆகட்டும். என்னங்க? என்னம்மா? அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு கை வலிக்குதுங்க. என்ன? என்னுடைய செல்லத்துக்கு கை வலிக்கிறதா? அடி கனவள்ளி, உனக்காக நான் இருக்கிறேன் கனவள்ளி. உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் தருகிறேன். அது மட்டுமா? கனவள்ளி, ஆமா, எனக்கு கால் வலிக்குதுங்க. கால் வலிக்கிறதா? செல்லமே, உனக்கா கால் வலிக்கிறது? இருக்கட்டும். என்னங்க? ஒரே ஒரு முட்டா. ஆஹா, நீ கேட்டு நான் கொடுக்காம போவேனா? கனகவல்லி, என்னமா? நம்ம குழந்தை எட்டி எட்டி வலிக்குதுங்க. ஐயோ, அப்படி சொல்லாதே. செல்லும் மருள், இன்னும் சற்று நாள் பொறுத்துக்கொள். நமக்கு இன்னும் ஒரு மயிலை என்னங்க? என்னம்மா? எதற்காக இவ்வளவு சந்தோஷம்? எதற்காக? இவ்வளவு ஏய், சந்தோஷம். நான் தந்தையாக போகிறேன். இந்த நாட்டுக்கு எனக்காக ஒரு மயிலை வரப்போகிறது. என்னை பார்த்து அப்பா என்று அழைக்கப் போகிறது. அளவில்லாத சந்தோஷம். போது நிறுத்துங்கள் அத்தான். என்ன? நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நன்றியை யோசித்து பார்த்தீர்களானால் உங்களுக்கே புரியும். என்ன சொல்ல போகிறார்? அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் நீங்கள் கிடையவே கிடையாது மாமா. என்ன ஒரு வார்த்தை உரைத்து விட்டாய்? அவள் யார்? என்னுடைய மனைவி. பத்தினி என்றால் என் மனைவித்தான் சொல்ல வேண்டும். உத்தமி என்றாலும் என்னுடைய மனைவித்தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட என் பத்தினி தெய்வத்தை பார்த்து இப்படி சந்தேகப்படுகிறாயே? நீ ஒரு சந்தேகத்துக்கு பிறந்தவள் என்று உன் புத்தியை காட்டி விட்டாய். போது நிறுத்துங்கள் அத்தான். என்னடி? நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நன்முறையிலே யோசித்து பார்த்தீர்கள். என்ன சொல்ல போகின்றாய்? நீங்கள் கானகத்திற்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகின்றது? நான் கானகத்துக்கு வந்து 9 மாதம் ஆகிவிட்டது. நீங்கள் கர்ப்பமாக இருப்பது எத்தனை நாட்கள்? என்னுடைய மனைவி கனகவல்லியோ 9 மாத கர்ப்பிணி. அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க அங்க வந்து 9 மாசம் ஆகுதுன்னா அப்ப இங்க கச்சலை இவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் ஒண்ணு
இந்த ஊர்ல ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கணும், இல்ல துணை தலைவரா இருக்கலாம், இல்ல வார்டு மெம்பரா கூட இருக்கலாம், இல்ல இவ்வளவு நேரம் நாட்டாம சுத்தி வராங்களே 8 பேர் அவங்களா கூட இருக்கலாம். அப்படி சொல்லாத கத்திரி. ஏன்னா அவள் வயிற்றில் வளரக்கூடிய கருவிற்கு காரணம் யார் என்று கேட்கக்கூடிய அத்தனை உரிமையும் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் தான் கேட்டு வர வேண்டும். பார்த்து பக்குவமா கேட்டு வாங்க. நான் சொல்லிட்டேன்னு நான் அக்கா அச்சுக்கு வச்சிட்டு போறேன். பொம்பளை பாவம் நம்மளுக்கு வேணும். அப்படி செய்ய மாட்டேன் கத்திரி. என்னங்க என்ன நான் சொல்லிட்டேன்னு நான் அக்கா அச்சுக்கு வச்சிட்டு போறேன். ஐயோ அப்படி செய்ய மாட்டேன். கேட்டு மட்டும் வாங்க. ஆகட்டும். என்னங்க என்ன நான் சொல்லிட்டேன்னு நான் அச்சுக்கு வச்சிட்டு போறேன். அச்சுக்கு போறேன்னு சொன்னேன். ஏதோ அக்கறையில் சொல்லணும்னு பார்த்தேன். அதையே திரும்ப திரும்ப சொல்கிறாயே, என்ன அடிக்க சொல்கிறாயே. ஐயோ பொம்பளை பாவம் நம்மளுக்கு வேணாம். நான் சொல்றேன் இந்த ஆளு பேரு அழ வேண்டாம். சரி பார்த்து ஆகட்டும். என்னங்க நான் சொன்னேன் நான் அச்சுக்கு வச்சிட்டு போறேன். தந்தையாக போகின்றேன் என்ற நம்பிக்கையோடு வேறின்பத்தில் இருந்தேன். ஆனால் என்னுடைய கட்டளை என்னை குழப்பி விட்டாலே. சரி, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் இப்போதை சென்று என் மனைவியை கேட்டால் தெரிந்து போகிறது. ரவலி என்னங்க ரவலி என்னங்க சற்று எழுந்து. ரவலி என்னங்க இருந்தாலும் உன்னிடத்தில் ஒரே ஒரு செய்தியை கேட்க போகிறேன். அப்படியா? என்ன செய்தீங்க? ரவலி அத்தான், நாம் இருவருக்கும் திருமணமாகி எத்தனை காலங்களாகியது? 25 வருடம் ஆகிறது அத்தான். உண்மைதானே? இதில் என்ன சந்தேகம்? இந்த 25 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு நேரத்தில் நான் உன்னுடன் மறைத்திருக்கிறேனா? இல்லையே அத்தான். அப்படி என்றால் இப்போ இது ஒரே ஒரு கேள்வி உன்னை கேட்க போகிறேன். ஒரு கேள்வி என்ன, 1000 கேள்வி கூட கேளுங்கள் அத்தான். உங்கள் மனைவி கனகவல்லி அதை சொல்ல நான் தயாராக இருக்கின்றேன் அத்தான். அப்படியா? ஆமாங்க. ரவலி என்னங்க? நான் காட்டுக்கு சென்று எத்தனை மாதங்கள் ஆகியது? 9 மாதம் ஆகிறது அத்தான். நான் காட்டுக்கு சென்று 9 மாதம் ஆகியது. ஆமாங்க. இதில் ஒரு சந்தேகம் கிடையாது. எந்த சந்தேகமும் இல்லையே. ஆனால் நீ கர்ப்பமாக இருப்பது எத்தனை மாதம்? 9 மாதம். நான் காட்டுக்கு சென்று 9 மாதங்கள் ஆகியது. ஆமாங்க. ஆனால் நீ கர்ப்பமாக இருப்பது 9 9 மாதங்கள். மாதம். அப்படி என்றால் இந்த கருவுக்கு காரணம் யார்? உங்கள் மனைவி கனகவல்லியை பார்த்தா இந்த வார்த்தையை கேட்கின்றீர்கள் அத்தான். கனகவல்லி எனக்கு கேட்க வேண்டிய நிலையில் நான் இருக்கின்றேன். உண்மையை சொல்லு. அத்தான், உங்களுக்கு தெரியாதுதான். என்ன? நாமோ குழந்தை பாக்கியம் இல்லாமல் 25 வருட காலமாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தோமே. நீங்களோ அந்த சிவபெருமானை நோக்கி தவம் செய்தீர்கள். சிவபெருமானாகப்பட்டவரை உங்கள் கண்ணெதிரே தோன்றி ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை 1 மணி நேரம் 48 நாள் விரதம் இருந்து புசித்தார். கரு உண்டாகும் என்று சொன்னார்களே, அதன்படித்தான் நானும் புசித்தேன். அதனால் தான் அத்தான் இந்த கரு உண்டானது. எனக்கு உனக்கு விந்தையாக தெரியவில்லையா? இதுல என்ன அத்தான் விந்தையாக இருக்கின்றது? கனியை சாப்பிட்டேன் கர்ப்பம் அடைந்து விட்டாய் என்கிறாயே. தானே அத்தான். அப்படி கனியை சாப்பிட்டு கர்ப்பம் அடைந்து விட்டால் விட்டார். இந்த நாட்டில் மலட்டுத்தன்மை இருக்குமா? குழந்தை இல்லை என்று எவராது கோவில் குழந்தான் சொன்னார்களா? ரவலி என்னங்க? அப்படியே சொல். நான் நம்பலாம். இந்த நாட்டு மக்கள் நம்புவார்களா? வேண்டாம். அதுதான் அத்தான் உண்மை. உண்மையை சொல். உண்மையை சொல்லிவிட்டால் விட்டு விடுகிறேன். அதுதான் அத்தான் உண்மை. அடி பாவி, என்னங்க? என்ன ஒரு ஆணவத்தை படைத்திருக்கின்றாய். கட்டிய கணவனுக்கு ஒரு பெண்ணாகப்பட்ட துரோகம் செய்திருக்கின்றாய். நான் துரோகம் செய்கின்றேனே அத்தான். உண்மையை சொல்ல போகிறாய். அதுதான் அத்தான் உண்மை. எத்தனை முறை ஒரே பொய்யை சொன்னாலும் உண்மையாகி விடுமா? உண்மையை சொல்லிவிட்டால் விட்டு விடுகிறேன். கணவல்லி சொல். இந்த கருவுக்கு காரணம் யார்? இந்த கல்விக்கு காரணம் நீங்கள் தான் அத்தான். முடியாது. போதும் போதும் சொல்லடி. போதும் சொல்லடி.
பாவி நயவஞ்சகி, உனக்கு நான் என்னடி பாவம் செய்து விட்டேன்? ஏன் நீ கட்டிய கணவனுக்கு இப்படி துரோகம் செய்து விட்டாய்? உன்னை கண்ணுக்கு கண்ணாக அல்லவா பார்த்தேன், ஆனால் என்னுடைய கண்களில் நீர் வளர்த்து விட்டாய். தாய்க்கு தாய்